பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பின் மாணவர்களே, மாணவிகளே, இன்னைக்கு நாங்க இஸ்லாம் பாட ஜூம் செமினார் ஒன்றில் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்குமாறு நான் அனுப்பினேன். இது கையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த டியூட்ல உள்ள எம்சிக்யூ கேள்விகளை அல்லது பொதுவான கேள்விகளை நீங்க செஞ்சுட்டு வந்தா இந்த செமினார் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னைக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த டியூட்ல இருக்கிற 2 எம்சிக்யூ பேப்பரை 2 பார்ட் 2 பேப்பர் ஃபுல்லா நாங்க முடிக்கணும். முடிக்கிற நேரம் நான் ஒவ்வொரு பாடம் சம்பந்தமான ஒவ்வொரு கேள்விகள் சம்பந்தமான ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவேன். எல்லாரும் வீடியோவை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? ரைட். அப்ப ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். நீங்க பென்சிலை வச்சுக்கொண்டு பேனையை வச்சுக்கொண்டு நான் சொல்ல போற விடைகள் சம்பந்தமான நிறைய தெரியாத பகுதிகள் வரக்கூட நீங்க அதை நோட் எடுத்துக்கொள்ளும். இன்னும் ஒரு 2 வாரங்கள்ல உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பமாக இருக்குது. அதால நான் இன்றைக்கு சொல்லித்தர பல விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் ஆகிக்கும். அதால நீங்க மெதுவா நான் விளங்கப்படுத்துற ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க நோட்டை எடுத்துக்கொண்டா சரி. அடுத்தது இடையில இன்ஷால்லா நான் உங்களுக்கு பிரேக்கு இன்டர்வல் எல்லாம் தருவேன். எப்படியும் நாங்க இந்த 2 பேப்பரையும் முடிப்போம். அதே போல உங்களுக்கு எப்படி ஃபைனல் எக்ஸாமுக்கு சக்சஸா அதிகமான மார்க்ஸை பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி நீங்க விடை எழுதணும் அல்லது பேப்பர் மார்க்கிங்ல எப்படி எதிர்பார்க்கிறாங்க என்ற விஷயமும் இதுல கட்டாயம் உங்களுக்கு கலந்து விளையாடப்படும். அதுதான் ஆக முக்கியம். நிறைய பேருக்கு இஸ்லாம் பாடம் நிறைய தெரியும், ஆனா எப்படி பரீட்சைக்கு இலகுவாக பதில் எழுதினா இலகுவாக அதிகமான புள்ளிகளை பெற முடியும் என்ற பகுதி தெரியாம அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இடையில நான் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஓகேம்மா. அப்ப நாங்க பாடத்துக்கு போவோம், சரியா? உங்களோட கையில பேப்பர் இருக்கும், சரியா? நாங்க இந்த பாடத்தை மெதுவா விளங்கப்படுத்திட்டு போவேன். நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துவேன். நீங்க தேவையான பகுதிகளை நோட் எடுத்துக்கொண்டா சார். இதுல பாருங்க, முதலாவது கேள்வி, ரிசாலத் என்ற பதம் குறித்து நிற்கும் கருத்து, இல்லையா? ரிசாலத் என்ற பதம் குறித்து நிற்கும் கருத்து என்னாண்டு வந்திருக்கு. ரைட், அதுல பாருங்க, முதலாவது நேர்வழி, 2வது தூதுத்துவம், 3வது மன உதிப்பு, 4வது நபித்துவம். ஓகே, இதுக்கு நீங்க பெரும்பாலும் சரியான பதில் அடிச்சிருக்கீங்க. ரிசாலத் என்று சொல்றது சரியா தூதுத்துவம் என்ற கருத்தை குறிக்கும். ஓகே, இதுக்கு பதில் 2வது. சரின்னா சரி போட்டுக்கொள்ளுங்க, சரியாமா? ரைட், தூதுத்துவம். இப்ப ஈக்கிற ஏனைய சொற்களை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க, சரியாமா? ரைட், முதலாவது நேர்வழி என்ற ஒரு வேர்ட் வந்தீங்க. நேர்வழிய அரபுல சொல்லுவாங்க ஹிதாயத், சரியா? ஹிதாயத் என்பதுதான் நேர்வழி. மார்க் பண்ணி கொடுங்க, ஹிதாயத் நேர்வழி. அடுத்தது நபித்துவம், மன உதிப்பு. இந்த 2 சொற்கள் இருக்குது, சரியா? இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நபித்துவம் என்பது நுபுவத், சரியா? நபித்துவம் என்பது நுபுவத் என்ற சொல் இங்க குறிக்கப்படும். நீங்க அவதானிங்க, அடுத்த சொற்களை நான் விளங்கப்படுத்த போகிறேன். அதுல வந்திருக்கிற மன உதிப்பு, சரியா? மன உதிப்புன்னு ஒரு வேர்ட் வந்தீங்க இல்லையாமா? இது இதுக்கு இல்ஹாம் என்று சொல்லுவாங்க. இல்ஹாம், சரியா? மன உதிப்புக்கு இல்ஹாம். ரைட், இப்ப கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், சரியா? கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. அதாவது நபிமார்கள் வலிமார்கள் 2 பேர் இருக்கிறாங்க, சரியா? நபிமார்கள் வலிமார்கள், சரியா? நபி வலிமார்கள். ரைட், அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள ஒரு 2 வித்தியாசமாவது தெரியும். இப்ப வலிமார்கள் என்று சொல்றது அவுளியாக்கள் என்று எங்களுக்கு சொல்லலாம். இன்னொரு வார்த்தையில சொன்னா இறை நேசர்கள்.
சரியா? வலிமார்கள் வந்து அவுலியாக்கள் என்று சொல்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க, அல்லது இறை நேசர்கள் அந்த சொல் இதுல வரும். இறை நேசர், இறை நேசர். சரியா? அப்ப இந்த நபிமாருக்கும் இந்த இறை நேசர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன அந்த ஒரு பகுதி வந்து வரும். ரைட். இப்ப நாங்க அதை கொஞ்சம் இங்க பார்ப்போம். சரியா? நபிமார்களுக்கும் இறை நேசர்களுக்கும் இடையிலான வித்தியாசம். ரைட். இதுல நீங்க ஒண்ணு போட்டு கொடுங்க. சரியா? ஒண்ணு போட்டு கொடுங்க. அதாவது வகை வகை வழங்கப்பட்டாக்கள் நபிமார்கள். சரியா? கராமத்துன்னு இன்னொரு சொல்லி கராமத், கராமத்ன்றது ஒரு அற்புதம் தான். சரியா? கராமத் வழங்கப்பட்டவர்கள் வலிமார்கள். அல்லாஹு தாலாவுடைய இந்த அற்புதம் முஅஜிஸா. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் 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 நிறுங்க, இன்னொரு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்படி வரும், இப்படி வரும். சரியா? வகி வழங்கப்பட்டாக்கள். சரியா? மாத்திக்கொள்ளுங்க. வகி வழங்கப்பட்டாக்கள் நபிமார்கள். நான் ஃபர்ஸ்டுக்கு பார்த்த ஒரு சொல் இல்ஹாம், அந்த வேர்டு எழுதிக்கொள்ளுங்க. சரியா? வகி வழங்கப்பட்டாக்கள் ரசூல் நபிமார்கள், இல்ஹாம் வழங்கப்பட்டார்கள் ரசூலுமா இந்த வலிமார்கள். இல்ஹாம் என்று சொல்றது மன உதிப்புன்னு போட்டுக்கொள்ளும். சரியா? இல்ஹாம் என்று சொல்றது மன உதிப்பு. ஒவ்வொரு இறை நேசர்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல விடயங்களை மனசுல உதிப்பாக்குவான். அது சொன்னா நடக்கும். சரியா? அப்ப வகி வழங்கப்பட்டவர்கள் நபிமார்கள், இல்ஹாம் சரி மன உதிப்பு வழங்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள், இந்த வலிமார்கள். ஓகே. இரண்டாவது வித்தியாசம், நபிமார்களுக்கு முஅஜிஸா அற்புதம் வழங்கப்படும். மார்க் பண்ணி கொடுங்க. ரெண்டு வித்தியாசமா. நபிமார்களுக்கு வந்து முஅஜிஸா, முஅஜிஸான்னா அற்புதம் தானே. வலிமார்களுக்கு வந்து கராமாண்டரும் சொல்லி கராமத், கராமத் அல்லது கராமா. சரியா? ரைட். முஅஜிஸா அற்புதம், நபிமார்களுக்கு வழங்கப்படுற அற்புதம் முஅஜிஸா, வலிமார்களுக்கு வழங்கப்படுற அற்புதம் கராமத் அல்லது கராமா. ரெண்டு போதும் உங்களுக்கு. நபிக்கும் வலிமார்கள் இறை நேசர்களுக்கும் இடையிலான வித்தியாசம். அப்ப வகை வழங்கப்பட்டாக்கள் நபிமார்கள், இல்ஹாம் மன உதிப்பு வழங்கப்பட்டாக்கள் ரசூல்மார்கள். ரைட். முஅஜிஸா அற்புதம் வழங்கப்பட்டாக்கள் நபிமார்கள், கராமத் அல்லது கராமா சரியா அது வலிமார்கள் செய்து காட்டுகின்ற அற்புதம். பழைய காலத்துல நீங்க படிச்சுக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணீர்ல நடப்பாங்க, அது மாதிரி சில அற்புதங்கள் செய்து காட்டப்பட்டுச்சு. அப்படி அற்புதங்கள் வழங்கப்பட்டாக்கள் அதுக்கு சொல்றது கராமத், அவங்க வலிமார்கள். ரைட். இன்னும் கொஞ்சம் பகுதிகளை நாங்க பார்க்க போகிறோம், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. இதுல ஈக்கிரமா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு நபி, ரெண்டாவது ரசூல். சரியா? இதுவும் சில நேரம் உங்களுக்கு பரீட்சைக்கு கேட்டு வரலாம். ஒரு நபிக்கும் ஒரு ரசூலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். சரியா? ஒரு ரெண்டு வித்தியாசமாவது நீங்க எழுத தெரியும். ஒரே இதுல நான் நிறைய விளங்கப்படுத்துவேன். அப்ப இதுல ஒண்ணு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வித்தியாசம் வரக்கொள்ள நீங்க இங்க போடுங்க புதிய வேதம். சரியா? அதாவது இங்க போடுங்க ரசூலுக்கு போடுங்க புதிய வேதம் வழங்கப்பட்டவர்கள். சரியா? புதிய வேதம் அல்லது இன்னொன்னு சொல்லுவாங்க புதிய ஷரியா, எல்லாம் ஒண்ணுதான். சரியா? புதிய வேதம் அல்லது புதிய ஷரியா வழங்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள். சரியா? பழைய பழைய வேதத்தை போதிப்பவர்கள் நபிமார்கள். அதாவது இன்னொரு வார்த்தையில சொன்னா புதிய ஷரியா வழங்கப்படாதவர்கள், அப்படி சொன்னாலும் சரி. சரியா? புதிய ஷரியா அல்லது புதிய வேதம் வழங்கப்பட்டாக்கள் ரசூல்மார்கள், பழைய வேதத்தை போதிப்பவர்கள் அல்லது புதிய ஷரியா வழங்கப்படாதவர்கள் நபிமார்கள். அது மாதிரி இரண்டாவது சரியா ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் இடையிலான வித்தியாசத்துல இரண்டாவது சரியா இங்க இப்படி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? அதாவது பதவியிலும் சரியா பதவியிலும் பொறுப்பு கூறுவதிலும், பதவியிலும் பொறுப்பு கூறுவதிலும் ஒரு படி குறைந்தவர்கள் நபிமார்கள்.
சரியா? ஒரு படி குறைந்தவர்கள் நபிமார்கள். அதுல எதிர் பதவியிலும் பதவி, சரியா, பதவியிலும் பொறுப்பு கூறுவதிலும், பதவியிலும் பொறுப்பு கூறுவதிலும் ஒரு படி உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள். சரியா? ஒரு படி உயர்ந்தவர்கள், பதவியிலும் பொறுப்பு கூறுவதிலும் ஒரு படி உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள். ஒரு படி உயர்ந்தவர்கள். ஷோர்ட்டா போட்டு கொடுங்க, அப்படி எழுத ஒன்று இல்லை, நீங்க படிக்கிறதுக்கு மாதிரி ஷோர்ட்டா போட்டு கொடுங்க. ரைட். அப்ப பாருங்க, திருப்பி சொல்றேன், ரசூலுக்கும் நபிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டா, பழைய வேதம் வழங்கப்பட்ட, அதாவது பழைய வேதத்தை போதிப்பவர்கள் நபிமார்கள், புதிய வேதம் அல்லது புதிய ஷரியா வழங்கப்பட்டாக்கள் ரசூல்மார்கள். சரியா? பதவியிலும் பொறுப்பு கூறுவதிலும் ஒரு படி குறைந்தவர்கள் நபிமார்கள், பதவியிலும் பொறுப்பு கூறுவதிலும் ஒரு படி உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள். சரியா? நீங்க இதுல படிச்சிருப்பீங்க. சரியா? இப்படியும் சொல்லுவாங்க. சரியா? அதாவது இதுல ஃபர்ஸ்ட் நபி, சரியா, அதுக்கு மேல ரசூல், அதுக்கு மேல உலுல் அசும்கள். மார்க் பண்ணிக்கோங்க, உலுல் அசும். சரியா? அடிப்படை நபிமார்கள், அதுக்கு மேல ரசூல்மார்கள், அதுக்கு மேல உலுல் அசும்கள் சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்ப உங்களுக்கு லேசா விளங்கப்படுத்துறதுக்கு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், சரியா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலத்துல வாழ்ந்த நபி. சரியா? ரைட். ஹாரூனை பொறுத்த வரைக்கும் மூசாவோட சகோதரர். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாகவும் இருந்தா, ஒரு ரசூலாகவும் இருந்தார். ஆனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபியாக மட்டும் இருந்தார். நபி ரசூல். கொஞ்சம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. சரியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல், நபியாகவும் இருந்தார், ரசூலாகவும் இருந்தார். ஆனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார். அப்ப இதுல பேசிக் நபி தான். சரியா? நபியிலிருந்து தான் மேல மேல போகும். இது உங்களுக்கு லேசா விளங்குறதுக்கு ஆசிரியர்களையும் அதிபரையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? அதாவது டீச்சர்ஸ் மார் பிரின்சிபல். சரியா? சொல்லுவாங்க, எல்லா அதிபரும் ஆசிரியர்கள், ஆனா எல்லா ஆசிரியரும் அதிபர் இல்லை. எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள், எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் இல்லை. சரிதானமா? எல்லா அதிபரும் ஆசிரியரும் இது வந்தாங்க, ஆனா எல்லா ஆசிரியரும் அதிபர் இல்லை. அது மாதிரி எல்லா ரசூல்மார்களும் நபிமார், ஆனா எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் இல்லை. சரியா? ரைட். அப்ப இதுல மெயின் நபி. இதுல எழுதி கொள்ளுங்க, உலகத்துக்கு 1,24,000 நபிமார்கள் வந்ததாக வரலாறு சொல்லு. 1,24,000 நபிமார். இதுல முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சரியா? கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகே, அதுகளே சைட்ல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 1,24,000 நபிமார்கள், முதலாவது நபி ஆதம், கடைசி நபி முஹம்மது. அது மாதிரி ரசூல்மார்களை பொறுத்த வரைக்கும் 313 ரசூல்மார்கள் வந்தாங்க உலகத்துக்கு. 313 ரசூல்மார் வந்தாங்க. அதுல முதலாவது ரசூல் நூஹு அலைஹிஸ்ஸலாம், கடைசி ரசூல் சரியா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க் பண்ணிக்கோங்க. முதலாவது ரசூல் நூஹு, கடைசி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட். இந்த ரசூல்மார்கள்ல இருந்து இன்னும் கொஞ்சம் புறக்கி எடுக்கப்பட்டார்கள் தான் இந்த உலுல் அஸ்ம்கள். சரியா? திட உள்ளம் பூண்டவர்கள், நிறைய சோதிக்கப்பட்டாக்கள், திட உறுதி கொண்டவர்கள் சொல்லுவாங்க. சரியா? உலுல் அஸ்ம்கள் மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. சரியா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உலுல் அஸ்ம்கள். சரியா? உலுல் அஸ்ம்கள் 5 பேர் இருக்கிறாங்க. சரியாமா? அதுல முதலாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி. ரைட். இரண்டாவது மூசா, மூணாவது ஈசா, நாலாவது இப்ராஹிம், அஞ்சாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முஹம்மத், மூசா, ஈசா, இப்ராஹிம், நூஹ். மார்க் பண்ணி கொள்ளுங்க. 1 2 3 4 5.
உலுல் அசும்கள். சரியா? இன்னைக்கு நாங்க படிச்சுக்கிறோம் எக்ஸாமுக்கு மீட்ற ஒரு விஷயம் தான், தெரியாத விஷயங்களை எழுதி கொடுங்க. ரைட். முகமது நபி அவங்க மூசா அலை இஸ்லாம், ஈசா அலை இஸ்லாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம், நூஹ் அலை இஸ்லாம் உலுல் அசும்கள் நார்மலா உங்களுக்கு தெரியும். ரைட். இன்னும் கொஞ்சம் இதோட சம்பந்தமான இன்னும் கொஞ்சம் விஷயங்களையும் சொல்லி விடுறேன். உங்களுக்கு தெரியும் அபுல் பஷர் இல்லையா? அபுல் பஷர் மனிதர்களின் தந்தை என்று அழைக்கப்படும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? அபுல் பஷர் மனிதர்களின் தந்தை என்று அழைக்கப்பட்ட நபி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சரியா? அது மாதிரி அபுல் பஷர் அத்தானி இரண்டாவது தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சரியா? அபுல் பஷர் அஸ்ஸானி என்று சொல்லுவாங்க. இரண்டாவது மனிதர்களின் தந்தை. சரியா? யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சரியா? ஃபாஸ்டா எழுதிக்கொள்ளுங்க. அபுல் பஷர் அஸ்ஸானி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ரைட். அதே போல குயிக் எழுதுங்க. சரியா? அதே போல சரியா? அபுல் அன்பியா. அபுல் அன்பியா. அபுல் அன்பியாண்டா நபிமார்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரியா? அபுல் அன்பியா நபிமார்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று வரும். அப்ப இதுல கொஞ்சம் நபிமாரோட பெயர்கள் அப்படி கொஞ்சம் பகுதியும் இதுல வந்துருக்குது. இப்ப நாங்க அதுலயே இன்னொரு பகுதியையும் பார்த்துட்டு அடுத்த எம்சிக்யூக்கு போகும். சரியா? இதுல எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பெக் பண்ணி உங்களுக்கு காட்டலாம். சரியா? இதுக்கு முன்னால் உள்ள படிச்ச பகுதிகள் எல்லாம் இதுல நாங்க ஃபுல்லா பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தது. சரியா? ரைட். பாருங்க, மன உதிப்புன்றது இல்ஹாம் ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம் இல்லையா? ரைட். அதுக்கு பிறகு நபிக்கும் வழிமார்களுக்கும் இடையிலான வித்தியாசம் பார்த்தோம். வகை கொடுக்கப்பட்டாக்கள் நபிமார்கள், இல்ஹாம் மன உதிப்பு கொடுக்கப்பட்டாக்கள் ரசூல் அந்த வலிமான் மன உதிப்பு. ரைட். முஜிசா அற்புதம் கொடுக்கப்பட்டாக்கள் நபிமார்கள், கராமத் அல்லது கராமா என்ற அற்புதம் கொடுக்கப்பட்டாக்கள் வலிமார்கள். ரெண்டு வித்தியாசம் பார்த்தோம். ரைட். அதுக்கு பிறகுமா நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வேறுபாடு பார்த்தா உங்களுக்கு 2 மார்க்ஸுக்குள்ள கேள்வியில வரலாம். பழைய வேதம் வழங்கப்பட்டவர்கள், அதாவது புதிய வேதம் வழங்கப்படாதவர்கள் நபிமார்கள். ரசூல்மார் புதிய வேதம் அல்லது புதிய ஷரியா வழங்கப்பட்டவர். ரைட். உங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்த தௌராத் வேதத்தை தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போதிச்சாங்க. அவருக்கு புதுசாக ஒரு வேதம் கொடுக்கப்படல. ரைட். அடுத்தது பதவியிலும் பொறுப்பு கூறுவதிலும் ஒருபடி குறைந்தவர்கள் நபிமார்கள், பதவியிலும் பொறுப்பு கூறுவதிலும் ஒருபடி உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள். இப்ப நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வித்தியாசம். சில நேரங்களில் இதே சொல்லுவாங்க, எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள், எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் அல்ல. அதே சில நேரம் ஒரு பாயிண்ட்ஸா சில ஆட்கள் போடுவாங்க. எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள், எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் அல்ல. ரைட்டுமா? அதையும் பார்த்தாச்சு. ரைட். அடுத்தது நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினால், உலுல் அசும்கள் சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதாவது இப்படி பிரிச்சல் நபிமார்கள், அதுக்கு மேல உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள், அதுக்கு மேல உயர்ந்தவர்கள் உலுல் அசும்கள். அப்ப நபிமார்கள் 1,24,000, முதலாவது ஆதம், கடைசியாக முகமது. ரசூல்மார்கள் 313, முதலாவது நூஹு, கடைசி முகமது. உலுல் அசும்கள் திட உறுதி பூண்டவர்கள் அவங்க நான் உங்களுக்கு 5 பேரை போட்டிருக்கேன். நிறைய சோதிக்கப்பட்டார்கள் முகமது, மூசா, ஈசா, இப்ராஹிம், நூஹ். சரியா? ரைட். உலுல் அசும்கள் சொல்லுவாங்க. நிறைய சோதிக்கப்பட்டார்கள் 5 பேர். அதோட சேர்த்து அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அபுல் பஷர் அஸ்ஸானி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற பகுதியையும் பார்த்தோம். சரியா? அதே போல அபுல் அன்பியா எல்லா நபிமார்களின் தந்தை, எல்லா நபிமார்களின் தந்தை யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு விஷயம் புள்ளுகளே, 45 நிமிஷத்தோட இது கட்டாகும். நீங்க அதே இதுலயே அடுத்த டக்குன்னு அந்த லிங்கை மறுக்க கனெக்ட் பண்ணி வாங்க. சரியா? ரைட். இதுல இன்னொரு விஷயம் நிறைய பேர் அடிக்கடி பேசுறதுதான் இந்த கலீலுல்லா. சரியா? கலீலுல்லா
லுல்லா, அடுத்தது ஏன்னா கலீமுல்லா. இந்த ரெண்டு பேர் இருக்குது. சரியா? இந்த ரெண்டு பேரும் யார குறிக்கும் விஷயம். இதுல நீங்க பாத்துக்கோங்க, கலீமுல்லால மூண வந்திக்குது மூசா. கலீமுல்லால மூண வந்திக்குது மூசாவை குறிக்கும். அல்லாவுடன் கதைத்தவர் என்ற கருத்து தான் இதுக்கு வரும். கதைத்தவர் மூசா. கலீலுல்லாண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய நண்பர். சரியா? அல்லாஹு தாலாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், நண்பன் கலீலுல்லா. இது அடிக்கடி வாரது. கலீலுல்லா, கலீமுல்லா கோட் அடிக்க வரும். யாருன்னு ரெண்டும் ஒரே மாய்க்கிறதால ஆக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்க. உங்களுக்கு லேசா கண்டுபிடிக்கலாம். கலீமுல்லால மூணா வந்திக்குது மூசா அலைஹிஸ்ஸலாம். அதை வச்சா மற்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அல்லாஹ்வுடன் கதைத்தவர், அல்லாஹ்வின் நண்பர் என்று சொல்லுவாங்க. சரியா? ஒரு அளவு தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். இப்ப நாங்க இன்னொரு விஷயத்தையும் இதுல பார்த்துட்டே போய்த்துவோம். சரியா? நபிமாருக்கும் ஒரு நபிமாரிடம் காணப்பட வேண்டிய பண்புகள், ஒரு நபியிடம் காணப்படாத பண்புகள் நாலு நாலு பண்பு. சரியா? நபிக்கிட்டயோ ரசூல்கிட்டயோ காண முடியுமான பண்பு. அதுல முதலாவது அமானத். அமானத். இரண்டாவது பத்தானத். மூணாவது சிதுக். நாலாவது தபலீர். இது நபிமார்களிடம் காணப்பட வேண்டிய பண்பு. நபிமார்களிடம் காணப்படும் பண்பு கட்டாயம் இருக்கும். அமானத் சைட்ல எழுதி கொடுங்க. நம்பிக்கை. அமானத்துன்னு போட்டுட்டு நம்பிக்கைன்னு எழுதணும். சரியாமா? ஃபாஸ்டா எழுதணும். செமினார் கொஞ்சம் குயிக்கா போகணும். அப்பதான் நிறைய படிக்கலாம். பத்தானத்துன்னு சொல்றது புத்தி, அறிவு, அறிவு நுணுக்கம் உள்ளவராக நபிமார்கள் இருப்பார்கள். சிதுக்குன்றது உண்மை பேசக்கூடியவர்கள். சிதுக்குன்றது உண்மை பேசக்கூடியவர்கள். சரியா? தபலீக் தான் பிரச்சாரம், நன்மையவி தீமையை தடுப்பாங்க. அப்ப இந்த நாலு பண்பு அமானத் நம்பிக்கை, ஃபதானத் புத்தி, சிதுக் உண்மை பேசக்கூடியாக்கள், தபலீக் பிரச்சாரம். ரைட். இதே போலதான் நபிமாரிடம் இருக்க முடியாத பண்புகளை நான் இன்னைக்கு போடுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? நபிமாரிடம் இருக்க முடியாத பண்புகள், நபிமாரிடம் இருக்க முடியாத பண்புகள். ரைட். இதுல அமானத்துக்கு ஹியானத்துன்னு வந்து ஹியானத். ஹியானத்துனா மோசடி. இது இருக்கேலாம். நபிமாரிடம் காணப்பட முடியாத பண்பு ஹியானத், மோசடி. பத்தானத்துக்கு போட்டுக்கொள்ளுங்க பலாதத். சரியா? பத்தானத்துக்கு எதிர்ப்பதான் பலாதத். பலாதத் என்று சொன்னாமா மடமை எழுதிக்கணும். அறியாமை, மடமை. எந்த ஒரு நபியும் மடையர்களாக இருக்க மாட்டான். ரைட். சிதுக்கு போட்டுக்கொள்ளுங்க கிது. சிதுக்குன்னா உண்மை பேசக்கூடியவர், கிதுபுண்டா பொய் பேசக்கூடியவர். சரியா? உண்மை பேசக்கூடியவர், பொய் பேசக்கூடியவர். ரைட். தபலீக்னா பிரச்சாரம். சரியா? அதுக்கு எதிர் சத்தியத்தை மறைப்பவர், ஹித்துமான் போட்டுக்கணும். சரியா? சத்தியத்தை மறைப்பவர், ஹித்துமான். இது எல்லாமே நபிமாரிடம் இருக்க முடியாத பண்புகள். சரிதானே? அமானத் நம்பிக்கை, ஹியானத் மோசடி, பதானத் புத்தி, பலாதத் மடமை, சிதுக் உண்மை பேசுபவர். சரியா? இது பொய் பேசுபவர், தபலீக் பிரச்சாரம் செய்பவர். இது 3 டொட்டாம் தபலீக். சரியா? பிரச்சாரம் செய்பவர். ஹித்துமாண்டா சத்தியத்தை மறைப்பவர். ரைட். ஓகே. நிறைய விஷயங்களை சொல்லி தந்துட்டா நபிமார் ரசூல்மாரோடு தொடர்பான பகுதிகளை உங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க எம்சிக்கு வரும். சரியா? ஃபைன். இங்க வரும். அப்ப இதுல ரிசாலத் என்ற பதம் தூதுத்துவம் என்றுதான் இதுக்கான பதில் இல்லையா? நேரடி நான் சொன்ன ஹிதாயத் என்று சொல்லி, மன உதிப்புக்கு சொன்ன இல்ஹாம். சரியா? நபித்துவம் நுபுவத். நபித்துவம் நுபுவத் என்று சொல்ல குறிக்கும். ரைட். இப்ப நாங்க ரெண்டாவது கேள்விக்கு போறோம். உங்களோட டியூட்ல இருக்கிற கையில இருக்கிற ரெண்டாவது கேள்விக்கு நாங்க வரோம். சரியாமா? ரைட். உலகை நிர்வகித்தல் என்பதை குறிக்கும் அரபு சொல். சரியா? கிலாஃபத், இபாதத்,
இமாரத் பலாதத். பெரும்பாலும் நீங்க இதுக்கு அடிச்சுப்பீங்க. இதுல வந்து இமாரத் வருமா ஹிலாஃபத் வருமானு சில ஆட்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிர்வாகம், மேனேஜ்மெண்ட், சரியா, அதோடு தொடர்பான விஷயங்கள் பேசுறதா இருந்தா அது வந்து கிலாஃபத் என்ற கருத்தை குறிக்கும். ஹலீஃபா அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, உலகத்தை நிர்வாகம் செய்யறதுக்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவன். சரியா? ரைட். அப்ப இதுக்கு பதில் வந்து ஹிலாஃபத். சரியா? ஹிலாஃபத்துக்கு நெருக்கமான இன்னொரு சொல்லி இருக்குது. சரியா? ஹிலாஃபத்துக்கு நெருக்கமான இன்னொரு சொல்லி இருக்குது. அதுதான் இமாமத்னு சொல்லுவாங்க. இமாமத். சரியா? ஹிலாஃபத். ஹிலாஃபத்துக்கு நெருக்கமான இன்னொரு சொல் இமாமத்னு சொல்லுவோம். ரைட். ஓகே. அப்ப பூமியை நிர்வாகம் செய்தல் வார நேரம் ஹிலாஃபத் என்று சொல்லிதான் இதுக்கு வரணும் என்ற பகுதியை நாங்க பார்க்கணும். ரைட். இபாதத்துனா அவங்களுக்கு தெரியும், வணக்க வழிபாடு. இமாரத்துனா பூமியை செழிப்பாக்கல், பூமியை வளப்படுத்தல். இல்லையா? பலாதத் அப்ப நாங்க பார்த்தோம். பதானத்துல எதிர்ப்பது, நபிமாரிடம் இல்லாத பண்பு தான் பலாதத், மடமைன்னு குறிப்பு. ரைட். சரின்னா சரி போட்டுக் கொள்ளுங்க. தேவையான விஷயங்களை நோட் எடுத்து கொள்ளுங்க. மறுக்க அவங்களுக்கு இஸ்லாம் பாடம் படிக்கிற சந்தர்ப்பங்கள் கிடைக்குமோ தெரியா. அதெல்லாம் நான் இங்க சொல்ற விஷயங்களை அழகா அந்த டியூட்லயோ பேப்பர்லயோ கொப்பிலயோ எடுத்துக்கொள்ளுங்க. அதை திருப்பி நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால பார்த்து கொண்டா நிறைய உங்களுக்கு வெற்றியை தரும். ரைட். இப்ப நாங்க மூணாவதுக்கு பார்க்க போகிறோம். சரியா? கொஞ்சம் கவனமா விளங்க வேண்டிய ஒரு பகுதி. ஒரு ஹாஜி ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக நியத்து வைத்தல். ஹஜ்ஜி நியத்து வைக்கும் முறையில் எந்த பிரிவில் அடங்கும்? இஃப்ராத்தா, கிரானா, தமத்துஆ, இத்லாக். சரியா? ஒரு ஹாஜி ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக. ரைட். இப்ப நாங்க உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டு வரோம். சரி போட்டு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மாத்திரம்னா இஃப்ராத் முதலாவது. சரியா? மூணாவதுக்கு முதலாவது தான் ஆன்சர். சரின்னா சரி போட்டு கொடுங்க. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். ரைட். இதுலமா சரியா? ரைட். ஹஜ்ஜில நியத்து வைக்கிற முறைகள் 3 இருக்குது. சரியா? ஒன்று வந்து இஃப்ராத். சரியா? ரெண்டாவது வந்து கிரான். மூணாவது வந்து தமத்துஉ. சரியா? தமத்துஉன்னு சொல்லுவாங்க. இது 3 நீங்க லேசா ஞாபகம் வைக்கிறதுக்கு சொல்லித்தரேன். இஃப்ராத்ல வந்து இத்தனை வந்தீங்க. சரியா? அப்ப மாத்திரம் சொல்ல நினைச்சுக்கொள்ளுங்க. ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக நியத்து. சரியா? மாத்திரம் என்று சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இஃப்ராத். ஒரு ஹாஜி ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக நியத்து வைத்தல் இஃப்ராத். சரியா? நான் விளங்கப்படுத்துற மாதிரி இருக்கா? கிரான் என்றது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைத்தது. இதுல வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கடைசி எழுத்து 2 சொல்லி இல்லைன்னா ஹஜ்ஜுக்கு ஒரு சொல்லி, உம்ராவுக்கு ஒரு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வழி இல்லை. ஷார்ட்கட். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து ஒரே இஹ்ராம் ஆடையோட செய்வதாக நியத்து வைத்தது. சரியா? கிரான். நீங்க சில நேரங்கள்ல பயணம் போற நேரம் லுகரையும் அசரையும் லுகர் நேரத்துல சேர்த்து தொழுவதாக நியத்து வைப்பீங்க தானே? அது மாதிரிதான் இருக்கும். ரைட். தமத்து உண்டா தனித்தனி. இந்த தானாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமத்து தனித்தனி. ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செய்வதாக நியத்து வைத்தல் தமத்துன்னு சொல்லுவாங்க. தனித்தனி என்று சொல்லுவாங்க. ரைட். இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நல்லா பாருங்க. இந்த இப்படி வைங்க. இதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். அது கூட வருவோம். ஹஜ்ஜி செய்யற காலம் என்னன்னு கேட்டு வரும். ஹஜ்ஜி செய்யற காலம் நீங்க அதுக்கு சொல்லணும். துல்ஹஜ் மாதம் பிறை 8 பிறை 13 வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 8ஆம் திகதியிலிருந்து 13ஆம் திகதி வரைக்கும் உள்ள காலம் தான் ஹஜ்ஜி செய்யற காலம். எம்சிக்கு வரும். இப்ப நாங்க ஒவ்வொரு டேட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? அதாவது துல்ஹஜ் பிறை 8, துல்ஹஜ் பிறை 9, துல்ஹஜ் பிறை 10, துல்ஹஜ் பிறை 11, துல்ஹஜ் பிறை 12, துல்ஹஜ் பிறை 13. அடிக்கடி கேள்வி வருது. இதை ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கொண்டா உங்களுக்கு எல்லாம் சம். ரைட். இதுல 8வது நாள் துல்ஹஜ் பிறை 8 ஹஜ்ஜுடைய ஃபர்ஸ்ட் டே. இதுக்கு சொல்லுவாங்க
யௌமு தர்வியா என்று சொல்லுவாங்க. சரியாமா? யௌமு தர்வியா என்ற ஒரு சொல் போடப்பட்டி. யௌமு தர்வியா துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள். சரியா? ஹாஜிகள் நியத்து வச்சு இஹ்ராம் ஆடை அணிஞ்சு 2 ரக்காத் ரூம்ல தொழுதுட்டு மினாவுக்கு போவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டே யௌமு தர்வியா. ரைட். பிறை 9. சரியா? இது வந்து யௌமு அரஃபா. அரஃபா நாள். சரியா? இதுக்கு சொல்லுவாங்க யௌமு அரஃபா. அரஃபா தினம். உங்களுக்கு தெரியும் பிறை 9ல ஹாஜிகள் அரஃபா மைதானத்துல அவங்க அமல்கள்ல ஈடுபட வைத்துருவாங்க. ஆனா நாங்க அரஃபா நோம்பு பிடிப்போம். சரியா? யௌமு அரஃபா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். 10ஆம் நாள். 10ஆம் நாள் ஹஜ் பெருநாள் எங்களுக்கு. ஈதுல் அல்ஹா. யௌமு ஈதுல் அல்ஹா. ஹஜ் பெருநாள் தினம். சரியா? யௌமு ஈதுல் அல்ஹான்னு சொல்லுவாங்க. சரியா? ஹஜ் பெருநாள் தினத்தை குறிக்கும். ரைட். இதுல என்ன செய்வாங்கன்னா ஹாஜிகள் சரியா அரஃபாலேந்து வந்து சரியா அரஃபாலேந்து வந்து 10ஆம் நாள் பகல் பொழுதுல ஜம்ரத்துல் அக்கபால 7 கற்கள் அடிப்பாங்க. அதே போல வசதியான ஆக்கள் தவாஃபுல் இஃபாலா என்ற தவாஃப செய்வாங்க. செய்வாங்க. சரியா? 10ஆம் நாள். 11, 12, 13க்கு சொல்லுவாங்க ஐயாமு தஷ்ரீக்குரிய நாள். 3 நாளைக்கு. சரியா? இந்த 3 நாளைக்கு உள்ள பேர் தான் ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லுவாங்க. சரியா? ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் ஹஜ்ஜில வரும். இதுல வந்து இந்த 3 நாளும் ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னா கல்லடிப்பாங்க. ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலா என்ற 3 இடத்துல கல் அடிப்பாங்க. நீங்க பார்த்துப்பீங்க. இந்த கல் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிணறு மாதிரி கட்டி வச்சுக்குவாங்க 3 இடத்துல. ஹாஜிகள் வந்து இது கல்லடிக்கிற இடம் வந்து எங்க இருக்குது? மீனால இருக்குது. சரியா? ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலா என்ற இடத்துல 7 கற்கள் அடிப்பாங்க. அந்த 3 நாளும் மீனாவில். சரியா? இந்த 3 நாளும் மீனால தான் தங்குவாங்க. சரிதானே? ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப இந்த 3 நாள்ல நாங்க நோம்பு பிடிப்பது ஹராம். நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல கட்டாவும். நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க குர்பான் கொடுப்போம். இல்லையா? 10ஆம் நாள் ஜும்மா அந்த பெருநாள் குத்துபால இருந்து 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக்குரிய நாட்கள்ல நாங்க குர்பான் கொடுப்போம். சரிதானே? ரைட். அப்ப இது உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆயிக்கணும். இதுல ஏதாவது ஒரு கேள்வி வரலாம். ஹஜ்ஜுடைய காலத்தை குறிப்பிடுக. துல்ஹஜ் பிறை 8ல இருந்து 13 வரை. சரியா? 8ஆம் நாள் யௌமு தர்வியா, 9ஆம் நாள் யௌமுல் அரஃபா, 10ஆம் நாள் ஈதுல் அல்ஹா, 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். ஓகே, ஃபுல் கிளியர் ஆயிக்கு நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நான் சொல்ல வந்தது இன்னைக்கு